பல்வேறு வேலையிலும் இன்றைக்கு இந்த எடப்பாடியுடைய ஆணைக்கிழங்க இன்றைக்கு நம்மிடையே வரும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியோட இதயத்தில் இடம்பெற்று நீங்காத கட்சி பணியை செய்கின்ற இரவு பகல் பாராமல் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய அன்புக்குரிய ஐயா நம்முடைய பாசத்தின் வாழ்நாள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்கிய அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் தமிழ்மகன் உசேன் அவர்களே மற்றும் எடப்பாடியார் அவர்களின் நல்ல திட்டங்களையும் திமுக அரசின் செயல்பட சூழல்களிலே இன்னும் இங்கா நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் நேற்று வரை பொதுக்கூட்டங்களில் வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். 2 மாதம் படுக்கையிலே மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் நேற்று மாலையிலே கிளம்பி காலையிலே வந்து அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு கிரணியம் பலராமனுடைய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே வந்தேன். நான் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும் என்றாலும் கூட என்னுடைய உடல்நிலையை பொறுத்தளவில் உங்களோடு உரையாடுகின்ற கால சூழ்நிலை தற்போது இல்லை என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நாகர்கோவிலில் உடல்நிலை சரியில்லாமல் 2 மாதம் மருத்துவமனையில் இருந்தேன். நேற்று முந்தைய தினம் தான் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். அதை கேள்விப்பட்டவுடன் சிறுநியம் பலராமன் கூட்டமாக போட்டிருக்குன்னு கேட்டேன். ஆமா, சிறுநியம் பலராமன் கூட்டம் தான் போட்டிருக்கேன் அண்ணா பிறந்தநாள் விழா. என்ன தோன்றியதோ தெரியவில்லை. என்னுடைய மூத்த மகனுக்கு சமமாக இருக்கின்ற சிறுநியம் பலராமனை எண்ணி நேற்று உடனே டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயினில் போட்டு இன்னைக்கு காலையில் வந்து அண்ணா சிலைக்கு மாலையை போட்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பேரிஞர் பிறந்தகை அண்ணாவை பற்றி போப்பாண்டவரே வந்து பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் போப்பாண்டவரால் பாராட்டப்பட்டவர்கள் யாரும் பெற்ற கிடையாது. ஆனால் பேரிஞர் பிறந்தகை அண்ணாவை போப்பாண்டவரே பாராட்டி இருக்கிறார். பாராட்டி இருந்துவிட்டு போப்பாண்டவரே கேட்டிருக்கிறார், அண்ணா அவர்களை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எனக்கு ஒன்று வேண்டாம், தானே கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதை விடுவித்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அவரும் அவரோடு இருந்தவர்களையும் விடுதலை செய்து அந்த பாக்கியத்தை பெற்ற பேரிஞர் பிறந்த அண்ணாவுக்குத்தான் இன்று 117வது அவதார விழா. அந்த அண்ணாவை தன்னுடைய இதயத்திலே எதேக்கனியாக வச்சிருக்கின்ற 3 எழுத்து தான் ராமாபுரம் தோட்டத்து ரோஜா மலர், பரங்கிமலை சிங்கம், பார்வோற்றும் தங்கம், நம்முடைய அங்கம், இதயத்து தங்கம், சத்தியாகி என்றெழுத்த 3 எழுத்தான் எம்ஜிஆர் என்று 3 எழுத்து. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி இந்த மண்ணிலே உருவாக்கி திராவிட பேரியக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில 3 முறை முதலமைச்சராக வாழ்ந்த 3 எழுத்து மன்னன் தான் சத்யா என்ற 3 எழுத்து ஈண்டெடுத்த நம் தலைவன், ஒரே தலைவன், ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜா மலர், பரங்கிமலை சிங்கம், பார்வோற்றும் தங்கம், நம்முடைய அங்கம், இதயத்தில் என்றென்று வீட்டிருந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து. மதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் அண்ணா என்ற 3 எழுத்து தான். அண்ணாவை இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டியது பெரியாராக இருந்தாலும் கூட அண்ணா கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தி காட்டிய ஒரே தலைவன் நம்முடைய பரங்கிமலை சிங்கம், பார்வோற்றும் தங்கம், நம்முடைய அங்கம், இதயத்தை நெஞ்சத்திலே வைத்திருக்கின்ற எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தான். அந்த எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து இருப்பது வரை நம்முடைய அண்ணா வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது என்பதைத்தான் அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் சூட்டி அழகு பார்க்கிறோம். எனவே உங்களை தாழ்வடைந்து கேட்டுக்கொள்வது, இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியும் இந்த பொன்னேரி தொகுதியும்
எல்லா காலத்திலும் வெற்றி பெற்றாலும் கூட எடப்பாடியார் அவர்கள் 2026 சென்னை செங்கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய 2 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டைகளை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும்